ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பொங்கலோட 2ஆம் நாளான மாட்டு பொங்கலில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதில் ஸ்பெஷலே ஆல்மோஸ்ட் ஒரு 2000 கிலோ வெயிட் உள்ள காய்கறி அண்ட் பழங்களோட இந்த பெரிய நந்தி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 108 பசுமாடுகளில் அலங்கரிக்கப்பட்டு மஞ்சள், சந்தனம், குங்குமம்லாம் போட்டு சேலை, துண்டுன்னு வஸ்திரம் போற்றி இந்த கோபூஜை வழிபாடு நடத்தப்படுது. இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோல எத்தனை மாடு வரணும்னு பாருங்க. இந்த ரோல எத்தனை மாடு வரணும்னு பாருங்க. இது மாடு எல்லாரும் கேட்பாங்க. ஒருத்த கேளுங்க எந்த ரோடு கரெக்டா சொல்லு. என்ன நம்பர் என்ன 110. श्री नंदिकेश्वर स्वामिनः दिव्य पादार्पणमस्तु. வன்முகில் வளாது பெய்க மலிவலம் சுர. நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னா இதுக்கு தான் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நம பார்வதி பதவே ஹர ஹர மகாதேவா. பெண்ணாடுடக சிவனே போற்றி. பாதை மாறக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் அந்த கடவுள் எல்லாம் அவதாரம் செய்கின்றார். அப்படி கிருஷ்ண பரமாத்மா அறிவுறுத்தியதான் அந்த கோமாதா கோ சம்ரக். 2 கையிலயும் 2 பூ உதிரி புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. ஆறுதலா மெதுவா பண்ணுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. திருப்தியாக நம்ம பூஜை செய்ய போறோம். புஷ்பத்தை கையில் எடுத்துட்டு விநாயக பெருமான மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு தலையில எல்லாரும் 5 முறை கொட்டிக்கணும். பிள்ளையார் கொட்டு. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேதே சர்வ விக்ன உபசாந்தயே. எல்லாரும் சவுண்டா சொல்லுங்க. ஓம் ஓம்னு 3 தடவை. ஓம் எல்லாரும் சொல்லுங்க. நமசிவாய நமசிவாய மமோபாக்த சமஸ்த துரிதா ஜகத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் பூர்வோக்த சங்கல்பித பிரகாரேண விநாயகாதி சண்டிகேஸ்வர பர்யந்தம் சமஸ்த தேவதா अनुग्रह प्रसाद बल सिद्ध्यर्थम बृहन्नायकी अंबिका समेत प्रगदीश्वरस्य परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्ध्यर्थम अनुष्ठित उत्तरायण पुण्यकाले शुक्रवासर प्रयुक्त प्रातःकाल प्रगदीश्वरस्य नंदिकेश्वरस्य बृहन्नायकी अंबिका आलय सन्निधौ अनुष्ठीयमान त्रयत्रिंशत् देवता स्वरूपिणी गोमाता देवता अनुग्रह बल प्राप्त्यर्थम उद्दिश्य सौरभी देवी गोमात्रे देवता पूजनम करिष्ये. அப்படியே அந்த புஷ்பத்தை கையில வச்சுட்டு உங்களுடைய
பேர் நட்சத்திரம் ஈஸ்வரேகம் சர்வபூதானாம் தாமிஹோபக்வஜே ஸ்ரீஜோ. சந்தனம் வைத்த இடத்துல குங்குமம் இருக்கும், குங்குமத்தை வைங்க. முதுகு பகுதி, மாட்டினுடைய பின்பாகம், நெற்றி பகுதி, 3 இடத்துலையும் சந்தனம் வைத்த இடத்திலே குங்குமத்தை வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஹரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்யோ அஹோராத்ரே பார்ஸ்வே நக்ஷத்ராணி ரூபோ அஸ்வினோ யாத்தோ ஏட்டம் மணிடானா அஹம் மணிடானே சர்வோ மணிடானா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே சத்கய புண்ணயந்தே ஸ்வாதியோ மனசா தேவயந்தः. வஸ்திரத்தை சாத்திய பிறகு மாலை கொடுத்துருப்பாங்க. பசுமாட்டுக்கும் கன்று குட்டிக்கும் மாலை இருக்கும். அந்த மாலையை எடுத்து பசுமாட்டுக்கும் கன்று குட்டிக்கும் சாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புஷ்பாபதே பிரசோபதே பலினீரபலா உதா அஸ்வாயிவ சதித்வரீர் வீருதத்வார கிருஷ்ணவாஹ. புஷ்பமாலை, புஷ்பங்களை சாத்துவதன் மூலியமாக நமக்கு ஐஸ்வர்யத்தை தரவல்லவள் அந்த கோமாதா. அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து புஷ்பமாலை சாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புஷ்பமாலை சாற்றிய பிறகு உதிரி புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும். புஷ்பமாலை, அந்த மாலை சாத்தணும்னா மாட்டினுடைய பின்பாகம் போய்க்கோங்க. பின்பாகத்துலதான் மகாலட்சுமி அன்னை வாசம் செய்கின்றாள். அதனால வாம தட்சிண ஹஸ்தாபியாம் தததீம் ஸ்ரீபலாம் புஜே ஏமாவாம் சகணே பாவ்யாம் பிளாப்யமானா மகாஸ்ரிஜோ மகாலட்சுமி நமஹாத்யாஜாமி ஆவாஹயாமி. அடுத்ததாக त्रिमूर्ति देवताभ्यो नमः. एतानि त्रिगत्रिंशत् कोटि देवता स्वरूपिणी सौरभि गोमात्र देवताभ्यो नमो नमः. नानाविधानि परिमल पत्रपुष्पाणि समर्पयामि. குங்குமத்தை கையில் எடுத்து பசுமானுடைய வால் இருக்கு பாருங்க, அதுக்கு மேல் புறத்துல வைங்க. கொஞ்சம் அள்ளி ஐயோ என்னாச்சுமா அழுறாங்க. பசுமாட்டுக்கு நிவேதனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு முறை புஷ்பத்துல ஜலத்தை தண்ணியை எடுத்து 3 முறை சுற்றி பசுமாட்டுக்கு நைவேத்தியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பசுமாட்டுக்கு சாப்பிடுவதற்கு அந்த சக்கரை பொங்கலும் பழத்தையும் அப்படியே உணவா கொடுங்க. பசுமாட்டுக்கு பழத்தை பசுமாட்டுக்கு உணவாக தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த பக்கம் திரும்பது பாருங்க. இது கொடுமா, இது கொடுப்போம். அவங்க தான் கொடுப்பாங்க. அதுதான் உங்களை அது வந்து கொடுங்க கொடுங்க. எல்லாரும் நைவேத்தியம் பண்ணவங்களுக்கெல்லாம் கையில புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. பிரார்த்தனை
எல்லாம் வல்ல அஷ்டலக்ஷ்மி கிருபா கடாட்சமும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கப்பெற செல்வமகள் திருமகள் கோமாதா தேவியை நமஸ்கரித்து பிரார்த்திக்கின்றோம். நல்லா அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ண புஷ்பத்தை பசுமாட்டினுடைய பின்பாகத்தில் அப்படியே சமர்ப்பணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். செல்வ திருமகளை சீராளந்தேவி செல்வ பெருமகளே சிங்காரவல்லியே செல்வம் தருவாய் சிற்பத்தாலே செல்வ திருமங்களையும் தந்தன் சீர்பத்தோலே 16 செல்வத்தின் அதிபதியே எல்லாரும் ஒரே நேரத்துல தீபாராதனை காண்பிக்க உள்ளோம். அந்த நைவேத்தியம் பண்ண தேங்காய் பிரசாதத்தை அந்த மஞ்சள் பையில் போட்டு அவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்குமாறு வாலண்டியர்ஸை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பூவை கையில் எடுத்துட்டு அந்த மஞ்சள் அரிசிய ஓம் பரியாத்யா அனந்தராய வித்மஹே விக்னசங்காக தீமஹி தன்னோ விடவ பிரச்சோதயாத். ஓம் கோமாதாயை ச வித்மஹே க்ஷீரதாரிணி தீமஹி தன்னோ காவ பிரச்சோதயாத். செல்வம் தருவாய் தீபாராதனை கட்ட தொட்டு கண்ணில் ஊற்றிக்கோங்க. கண்ணில் ஊற்றிட்டு அந்த பசுமாட்டு மேல போட்டு பசுமாட்டு மேல போட்டுட்டு அந்த நைவேத்திய பிரசாதம் யாவும் தங்கம் தேங்காய் பழம் அந்த நைவேத்தியத்தை மஞ்சள் பையில போட்டு அவங்க பூஜை செய்தவர்களிடம் கொடுக்குமாறு பிரசாரமாக கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பின்பாகத்துல எல்லாரும் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சீங்க பாத்தீங்களா, மாட்டினுடைய பின்பாகத்துல குங்குமம் வைத்திருப்பீர்கள். அந்த குங்குமத்தை எடுத்து சுமங்கலி பெண்கள் எல்லாம் உச்சி திலகம் நெற்றியிலே குங்குமத்தை அணிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண திருவருளானது அனைவருக்கும் கிடைக்க சர்வாபேட்ட பல சித்திரஸ்தோ திரகத்ரம் சத்கோடி தேவதா ஸ்வரூபணி ஸ்ரீ கோமாதா பரிபூர்ண பிரசாத பல சித்திரஸ்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.